நாகை மாவட்டத்தில் பரப்புரையை முடித்துக் கொண்டு திருவாரூர் தெற்கு வீதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் அங்கு ஏராளமான தமிழக வெற்றிக் கழகத்தினர் குவிந்து வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜசேகர். திருவாரூர்ல விஜயனுடைய பயண திட்டம் என்ன? அங்க கூடியிருக்கும் தொண்டர்கள் அங்கு சேதங்களை ஏற்படுத்தாமலோ அல்லது அவர்களுக்கான ஏற்பாடுகளோ காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கா? கண்டிப்பாக அபிநயா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாகப்பட்டினத்தில் தனது பரப்புரையை முடித்துக் கொண்டு தற்பொழுது திருவாரூர் தெற்கு வீதியில் இன்னும் சிறிது நேரத்தில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில் மக்கள் வெள்ளத்தின் நடுவில் அவர் இந்த பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். நாகப்பட்டினத்திலிருந்து சாலை மார்க்கமாக அங்கிருந்து கீழ்வேலூர், அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட எல்லையான கானூர் பகுதியில் அவருக்கு தாவேக்காவினர் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வாழவாய்க்கால் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ரோடு ஷோவாக பழைய பேருந்து நிலையம், பனகல் சாலை, அதனைத் தொடர்ந்து கீழ வீதி, மேல வீதி, அதனைத் தொடர்ந்து தெற்கு வீதிக்கு வருகை தரவுள்ளார். இதனால் இந்த பகுதி முழுவதுமாக இன்று காலை முதலே தொண்டர்கள் குவிந்த வண்ணம் வந்திருக்கிறார்கள். தற்பொழுது திருவாரூர் தெற்கு வீதி மட்டுமில்லாமல் மேல வீதியிலும் மக்கள் வெள்ளம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. தற்பொழுது நாம இருக்கக்கூடிய இடம் திருவாரூர் தெற்கு வீதியின் நடுமுனை. அந்த இடத்தில் தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்டோரெல்லாம் பரப்புரையாற்றிய இடம். தற்பொழுது தாவேக தலைவர் விஜய் முதல் முறையாக இங்கு பரப்புரையாற்ற உள்ளார். குறிப்பாக அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்புடன் இங்கு காத்திருக்கிறார்கள். இங்கு உள்ள தொண்டர்களிடம், விஜயோட ரசிகர்களிடம் நாம் நேரடியாக பேசியிருந்தோம். அப்பொழுது கூட சொல்லியிருந்தார்கள் 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக தாவேக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்புடன் இங்கு உள்ள காத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இவர் பேசக்கூடிய இடத்திற்கு அருகிலேயே திருவாரூரில் புகழ்பெற்ற அந்த கமலாலய குளம் என்பது இருக்கிறது. அந்த கமலாலய குளத்தில் யாரும் விழுந்திடாத வகையில் அந்த பகுதி முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த முழுவதுமாக இந்த பகுதியில் காவல்துறையினர் முழுவதுமாக கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக போக்குவரத்து மாற்றங்கள் இந்த பகுதியில் முழுவதுமாக கனரக வாகனங்கள் வர முடியாத ஒரு சூழல் நிலவியதால் மாவட்டம் முழுவதுமாக போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திருவாரூர் அந்த மேம்பாலத்தில் இருந்து திருவாரூர் தெற்கு வீதி வரை முழுவதுமாக ரசிகர்களோட வெள்ளம் அதிக அளவில் காணப்பட்டு வருகிறது. தாவேக தொண்டர்கள் இருசக்கர வாகனங்கள் மட்டுமல்லாமல் 4 சக்கர வாகனங்களும் பின்தொடர்ந்து வருகிறார்கள். 25 கட்டுப்பாடுகள் என்பது, நிபந்தனைகள் என்பது காவல்துறையின் சார்பில் விதிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் இந்த பகுதிகளில் யாரும் வராத வண்ணம் மரத்தின் மீதோ அல்லது கம்பங்கள் மீதோ யாரும் ஏறாத வகையில் முழுவதுமாக அவர்களுடைய தாவேக்காவின் பவுன்சர்கள் அதிக அளவில் இங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுரை வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே யாரும் மரத்தின் மீதோ பேனர்கள் மீதோ ஏறக்கூடாது என்ற அறிவுரையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திருவாரூர் தெற்கு வீதியில் பரப்புரையாற்ற இருக்கிறார். அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நம்முடைய ஒளிப்பதிவாளர் அருண் காண்பித்து வருகிறார். விடையா, தாவேக தலைவர் விஜய் வரவுள்ள அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்த கள விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.